இந்த நாள் ஒரு இனிய நாள். இந்த நேரம் ஒரு நல்ல நேரம். எப்படி என்று சொன்னால், இந்த 2K ஹார்ட் படத்தின் இசை வெளியீட்டு விழாவிலே திரையுலக ஜாம்பவான்கள் எல்லாம் வந்து வாழ்த்துவதற்காக வந்துள்ளார்கள். அதற்காக தான் அப்படி சொல்கின்றேன். திருப்புகழை பாட பாட வாய் வணக்கம் என்றார்கள். அந்த திருப்புகழை பாடும்போதே வாய் மணக்குது என்றால், இந்த படத்தை வாழ்த்துவதற்காக IAS திருப்புகழ் அவர்களே வந்துள்ளார்கள் என்றால் அதை எப்படித்தான் பாராட்டுவது? அதே போல MGR பயிற்சி பட்டறையில் சிலம்ப பயிற்சி பெற்று இன்று ஸ்டண்டில் வெற்றி கொடி நாட்டி இன்று நடமாடும் கம்ப்யூட்டர் சித்தராக வாழ்ந்து கொண்டிருக்கும் நமது அண்ணன் சித்தர் ஜாக்குவார் தங்கம் அவர்களே வாழ்த்த வந்துள்ளார்கள் என்றால் இதை எப்படி பாராட்டுவது? அதே சமயத்தில் தாய் பத்திரிகையின் ஆசிரியர், சிறந்த பாடலாசிரியர், பட்டாம்பூச்சி என்ற திரைப்படத்தின் தயாரிப்பாளர், இதே மாதிரி குழந்தைகளின் வளர்ச்சிக்காக படத்தை எடுத்து வெற்றி கொடி நாட்டியவர்கள், பல அவார்டுகளை வாங்கியவர். அப்படிப்பட்ட ராசி உள்ள ராசி அழகப்பனே வந்துள்ளார்கள் என்றால் இதை எப்படி பாராட்டுவது? அதே நேரத்தில் இங்கே உரத்த சிந்தனை என்ற பத்திரிகையை கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக நடத்தி வாசகர்களின் இதயத்தை கவர்ந்த நமது உதயம் ராம் அவர்கள் பாராட்ட வந்துள்ளார்கள். அவரை பாராட்ட வேண்டும், வணங்க வேண்டும். இப்படி எல்லோரும் வந்து இந்த படத்தை பாராட்டும் போது, வாழ்த்தும் போது, கண்டிப்பாக இந்த படம் 2K அல்ல, இன்னும் 2000 வருடம் கழித்து 4K போதும் சிறப்பாக பாராட்டப்படும் என்று இந்த நேரத்திலே கூறிக்கொள்கிறேன். இந்த நேரத்திலே இந்த படத்தை தயாரித்த நவீன் அவர்களை நாம் பாராட்டியாக வேண்டும். அவரது தந்தையின் ஆசைக்கிணங்க 2 படத்தை எடுத்து வியாபார ரீதியாக வெற்றி பெறாவிட்டாலும் பல விருதுகளை வென்ற திருப்தியோடு இப்போது 3வது படத்தை எடுத்துள்ளார்கள். அதே சமயத்தில் இந்த படத்தின் வசனத்தை மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய கதை வசனகர்த்தா நமது சக்திவேல் சார், இப்போ பேர் என்ன, பர்வதன் என்று மாற்றியுள்ளார்கள். அந்த பர்வதன் அவர்கள் இந்த படத்தின் மூலம் பார்ப்போடும் புகழை அடைவார் என்று கூறிக்கொள்கின்றேன். இந்த படத்தை இயக்கிய சந்தோஷ்குமார் அவர்களும் 2 படத்தை எடுத்து இந்த 3வது படத்தையும் இயக்கியுள்ளார். அவரும் வெற்றி பெறுவார் என்று இந்த நேரத்திலே கூறிக்கொள்கின்றேன். இப்படி அதே சமயத்தில் இந்த பாடல்கள் வந்து 2மே நல்லா சிறப்பாக வந்துள்ளது. இந்த பாடலாசிரியர் பா. சேதுமாதன் அவர்களை இந்த நேரத்தில் பாராட்டியே தீர வேண்டும். இது ஒரு சினிமா விழாவா, இலக்கிய விழாவா என்று ஆச்சரியப்பக்கத்தக்க வகையிலே இங்கே பல இலக்கிய ஆளுமைகளும் பல கவிஞர்களும் இந்த திரைப்படத்தை பாராட்டும் விதமாக வந்துள்ளார்கள். இந்த படத்தின் ட்ரெய்லர் சிறப்பாக வந்துள்ளது. இந்த படத்தின் பாடல்கள் அம்சமாக வந்துள்ளது. இது கண்டிப்பாக ரசிகர்களாகிய உங்கள் பேராதரவுடன் வெற்றி பெறும் என்று கூறிக்கொண்டு ஊடகவியலாளர் அனைவருக்கும் நன்றி கூறி இந்த விழாவை சிறப்பாக ஏற்பாடு செய்த PRO முரளி சார் அவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நண்பர் சேதுமாதவன் அவர்கள் இந்த விழாவிற்கு நீங்கள் வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட போது முதலில் நான் வைத்த நிபந்தனை, மேடையில் பேச வேண்டும் என்று என்னை நீங்கள் கட்டாயப்படுத்தக்கூடாது. நான் விழாவுக்கு வருவேன், அந்த வெளியிடுகிறேன், ஆனால் நான் பேச மாட்டேன் என்று சொன்னேன். ஆனால் உங்களுடைய விருப்பத்திற்கு இணங்க நான் இங்கே பேசுவதற்கு வந்திருக்கின்றேன். கல்லூரியிலே நான் படித்த பொழுது நிறைய திரைப்படங்கள் பார்ப்பேன். கிட்டத்தட்ட 150-200 படங்கள் ஒரு வருடத்தில் பார்த்த காலம் எல்லாம் இருக்கிறது. ஒரு முறை
மார்னிங் ஷோ, காலை காட்சி, மேட்னி, ஃபர்ஸ்ட் ஷோ மூன்றும் பார்த்துவிட்டு 9-9:30 மணிக்கு ஹாஸ்டலுக்கு வந்தேன். அந்த 3 திரைப்படத்திலும் வி கோபாலகிருஷ்ணன் அவர்கள் இன்ஸ்பெக்டராக நடித்திருந்தார். மறுநாள் காலையில் எந்த படத்தில் அவர் வந்தார், எந்த படம் பார்த்தேன் என்று எனக்கு மறந்து போய்விட்டது. அந்த அளவுக்கு திரைப்படங்கள் பார்த்தேன். திருச்சியிலே அப்பொழுது ப்ரொஃபசர் ஆல்பர்ட் அவர்கள் தலைமையிலே சினிஃபாரம் அற்புதமாக இயங்கிக் கொண்டிருந்தது. அதில் நான் எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி மெம்பராக இருந்தேன். நல்ல திரைப்படங்களை, உலக திரைப்படங்களை எல்லாம் வெளியிடுவோம். பூனாவிலே இருந்து பேராசிரியர்களை அழைத்து வந்து ஃபிலிம் அப்ரிசியேஷன் கோர்ஸ் எல்லாம் நாங்கள் நடத்துவோம். அப்படி திரைப்படத்தில் மிக விருப்பத்தோடு பார்த்து கொண்டிருந்த காலம் ஒன்று இருந்தது. அதற்கு பிறகு IAS தேர்வு எழுதி குஜராத் மாநிலத்திற்கு சென்றேன். முதல் 10 ஆண்டுகள் களத்திலே பணியாற்ற வேண்டிய ஃபீல்டு ஒர்க், சப் கலெக்டராக, கலெக்டராக, தியேட்டருக்கு போய் படம் பார்க்க முடியாது. அப்பொழுதெல்லாம் இப்பொழுது நாம் மொபைல் பார்க்கிறோம், இன்டர்நெட்டில் படம் பார்க்கிறோம், யூடியூபில் அந்த மாதிரி வசதிகள் இல்லாத காலம் 1995, 96, 97 தியேட்டருக்கு போய் என்னால் படம் பார்க்க முடியாது. எந்த தியேட்டருக்கும் போக முடியாது. ஏன் என்று சொன்னால் அடிக்கடி தியேட்டர்களிலே நான் கலெக்டராக ரைடு நடத்தி இருக்கிறேன். என்டர்டெயின்மெண்ட் டேக்ஸ் கட்ட மாட்டார்கள், குறைத்து கணக்கு காட்டுவார்கள். நானே என்னுடைய அதிகாரிகளை எல்லாம் கூட்டிக் கொண்டு சென்று ரைடு நடத்துவேன். ஆகவே அந்த தியேட்டரில் எப்படி சென்று நாம் படம் பார்க்க முடியும்? பார்க்க முடியாது. அப்படி முதல் 10 ஆண்டுகள். அதற்கு பிறகு கமிஷனர் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் பப்ளிக் ரிலேஷன் அண்ட் கமிஷனர் ஆஃப் என்டர்டெயின்மெண்ட் டேக்ஸ் 2 சார்ஜும் எனக்கு கொடுத்தார்கள். நான் காந்தி நகரிலே நான் பணிபுரிந்து கொண்டிருந்தேன். அப்பொழுது வலுக்கட்டாயமாக திரைப்படம் பார்க்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. குஜராத்தி படங்களுக்கு வருடம் ஒரு முறை போட்டி வைத்து சிறந்த படங்களுக்கு அரசாங்கம் பரிசு வழங்கும், நிதி உதவி அளிக்கும். ஏனென்றால் குஜராத்தி படங்கள் மிகவும் குறைவாகத்தான் தயாரிக்கப்படுகின்றன. பாலிவுட்டின் தாக்கம் அங்கே அதிகமாக இருக்கின்ற காரணத்தினாலே குஜராத்தி மொழி படங்களை ஊக்குவிக்க வேண்டும் என்று அப்படி அவர்கள் அவார்டும் கொடுப்பார்கள், பண உதவியும் செய்வார்கள். அந்த குழுவிலே குஜராத்தி படங்களில் நடிக்கிற நடிகர்கள் இருப்பார்கள். இந்தி படங்களிலும் குஜராத்தி படங்களிலும் நடித்துக் கொண்டிருந்த நடிகர்கள் இருப்பார்கள். பல நடிகர்கள், குஜராத்தி நடிகர்கள் இந்தி படங்களிலே நடித்து புகழ் பெற்றவர்கள் இருந்திருக்கிறார்கள். அவர்கள் இருப்பார்கள். அந்த குழுவிலே நானும் இருந்தேன். ஏனென்றால் எனக்கு கீழே தான் அந்த குழுவை அமைக்கப்பட்டது. வருடத்திற்கு ஒரு முறை குறைந்தது 50-60 படங்கள் பார்க்க வேண்டும். ஒரு தியேட்டர் ஒன்றை புக் செய்து அந்த குழுவில் நாங்கள் ஒரு 20 பேர் அமர்ந்து காலையிலிருந்து மாலை வரை திரைப்படங்கள் பார்த்து கொண்டே இருப்போம். ஒரு 50-60 படம் ஒரு வாரத்தில் பார்த்தால் அடுத்த வருடம் வரை படத்தை திரும்பி பார்க்கவே மனசு தோணாது. அதுவும் வேறு மொழி படம், குஜராத்தி மொழி படம். குஜராத்தி நன்றாக எனக்கு தெரியும், பேசுவேன், எழுதுவேன். இருந்தாலும் கூட அதற்கு பிறகு இந்த என்டர்டெயின்மெண்ட் டேக்ஸ் சார்ஜ் என்னிடம் இருந்தது. வரி விலக்கு கொடுப்பதற்காக விண்ணப்பம் வரும். அந்த படங்களை கண்டிப்பாக பார்த்து அதற்கும் ஒரு குழு இருந்தது. இந்த படம் சமுதாயத்திற்கு உதவுகின்ற கருத்துக்களை சொல்கிறது, எனவே வரி விலக்கு கொடுக்கலாம் என்று சர்டிபிகேட் கொடுக்க வேண்டும், அதற்காகவும் பார்த்தேன். இப்படி தொடர்ந்து நிறைய படங்கள் பார்த்த 10 ஆண்டுகள். அதற்கு பிறகு பேரிடர் மேலாண்மையிலே நான் வந்த பிறகு சினிமா பார்க்கவே முடியாமல் போய்விட்டது. இந்திய அளவிலே ஏதாவது ஒரு இடத்துல பேரிடர் நிகழ்ந்து கொண்டே இருக்கும். திரைப்படத்தில் சென்றால் 10 முறை டெலிபோனில் அங்கே ஃபயர், இங்கே விபத்து, அங்கே வெள்ளம், அங்கே பூகம்பம், இங்கே புயல் என்று செய்து வந்து கொண்டே இருக்கும். திரைப்படம் பார்க்கவே முடியாது. எழுந்து நாம் போவதும் வருவதும், கைபேசியில் பேசுவதும் மற்றவர்களுக்கு இடையூறாக இருக்கின்ற காரணத்தினாலே திரைப்படம் பார்ப்பதையே விட்டுவிட்டேன். அப்படி விட்டு இன்றைக்கு 15 வருடங்கள் இருக்கும் என்று நினைக்கிறேன். இனிமேல் பார்க்க வேண்டும். இந்த படத்தை கண்டிப்பாக பார்ப்பேன். இங்க இருக்கிற அனைத்து நண்பர்களுக்காக நான் பார்ப்பேன் என்று நினைக்கின்றேன். திரைப்படங்கள் ஒரு வகையிலே காலத்தை பிரதிபலிக்கின்றன. கிட்டத்தட்ட 100 வருட காலமாக உலகம் எப்படி மாறி இருக்கிறது என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் திரைப்படங்களை பார்த்தாலே காலம் எப்படி மாறி இருக்கிறது, மனிதர்கள் சிந்தனை எப்படி மாறி இருக்கிறது, வாழ்க்கை முறை எப்படி மாறி இருக்கிறது என்பது நமக்கு தெரிந்துவிடும். ஆகவே எந்த ஒரு திரைப்படமாக இருந்தாலும் அந்த பீரியட்ஸ் படம் அதை நாம் விட்டுவிடுவோம். சமூக படங்களாக இருந்தால் எந்த காலத்தில் அந்த படம் எடுக்கப்படுகிறதோ அந்த சமூக சூழலை கண்டிப்பாக அது பிரதிபலிக்கும். ஆகவே இந்த படம் இன்றைக்கு இப்படி எடுத்திருக்கிறார்கள், இளைஞர்கள் எப்படி பேசுகிறார்கள்,
பழகுகிறார்கள், வாழ்கிறார்கள் என்று சொன்னால் கிட்டத்தட்ட இன்றைய உலகத்தின் ஒரு பிரதிபலிப்பாக அது இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். நான் பார்க்கவில்லை, கண்டிப்பாக பார்ப்பேன். இந்த அரிய முயற்சியை செய்த என்னுடைய நண்பர் திரு சக்திவேல் அவர்களுக்கும், இதிலே சேலத்தைச் சேர்ந்தவர்கள் நிறைய பேர் இந்த படத்திலே பங்கேற்றிருக்கிறார்கள், அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர் சேது மாதவனுக்கு இந்த அரிய வாய்ப்பை கொடுத்ததற்கு அவருக்கும் நன்றி கூறுகிறேன். இந்த மேடையிலே முதல் முறையாக பல சிறந்த மனிதர்களை சந்திப்பதற்கு எனக்கு வாய்ப்பு கிடைத்தது. திரு ராசி அழகப்பன் அவர்களை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், நேரில் சந்தித்ததில்லை. திரு ஜாகுவார் தங்கம் அவர்களுடைய யூடியூப் வீடியோக்கள் நான் நிறைய பார்த்திருக்கிறேன். நம்மால் சண்டைதான் போட முடியாது, போடுகிற ஒரு வீடியோவையாவது பார்ப்போமே என்று நிறைய வீடியோக்கள் நான் பார்த்திருக்கின்றேன். ஆக இவர்களை எல்லாம் சந்திக்கின்ற ஒரு அரிய வாய்ப்பையும் எனக்கு இங்கே ஏற்படுத்தி கொடுத்தார் நண்பர் உதயம் ராம் அவர்களையும் சந்திக்கிற வாய்ப்பு கிடைத்தது. இந்த விழாவிலே வந்ததிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த திரைப்படம் மிக பெரிய வெற்றி அடைய உளமாற வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். நான் தாயின் வயிற்றில் உதித்தவன் சொல்லிடணும்ல. ஏன்னா இந்த நேரம் பயமா இருக்கு. வர்ற போடுற துண்டு பூரா வேற மாதிரி கலர் இருக்கு. நான் அதுக்கு அந்த கலருக்கு நமக்கு சம்மந்தமே கிடையாது. நான் தேசிய கொடியில் மட்டும்தான் அந்த கலரை ரொம்ப நேசிச்சேன். மற்ற இடங்கள்லாம் அதை நான் உண்மையிலே எனக்கு அது சம்மந்தம் இல்லைங்க. நான் அரசியலில் பேசக்கூடாது. இருந்தாலும் என்னை கைப்பிடித்து நாவில் தவழ்ந்து இன்றும் வாழ வைத்துக் கொண்டிருக்கிற என் தமிழ் மொழிக்கு முதல் வணக்கம். இதோடு மனதில் தாங்கி எழுதுகிற எழுத்தாளர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் என்றும் மொழியும் இதயமும் ஒன்றாக இணைக்கிற எல்லா பெருந்தகைகளுக்கும் முதலில் நான் வணக்கத்தை செலுத்திக்கிறேன். மேடையில் இருக்கக்கூடிய ஜாக்குவார் தங்கள் தொடங்கி, திருப்புகழையா தொடங்கி, சௌந்தர்யா தொடங்கி, கவிஞர் நேதா தொடங்கி, யாப்பாராசா தொடங்கி பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் சேது மாதவன், இந்த பக்கம் வந்து வாழ்நாளெல்லாம் 40 ஆண்டு காலம் பாரதியாருடைய புகழை கல்லூரி பள்ளிகளில் செய்வதுதான் என் முதல் வேலையை சொல்லிக் கொண்டிருக்கிற நம்முடைய மரியாதைக்குரிய நம்முடைய உதயம் ராம் அவர்கள். இப்படி பின்னாடி இருக்கிறவங்க ஒரு மகன் தயாரித்து, ஒரு தந்தை அவரை நம்பி கதை வசனம் எழுதி, ஒரு குடும்பமும் நீங்கள் எழுதுங்கள் என்று சொல்லி ஒரு திரைப்படத்தை உருவாக்கியது என்று சொன்னால் பெரிய ஆச்சரியம். இதெல்லாம் நம்புறதுக்கு தயாரா இல்லை. ஆனால் நீங்கள் எந்த ஊர் என்று கேட்டு சேலம் நாங்க. அப்புறம் என்னங்க, தமிழ் திரைப்பட உலகத்தில் சேலம் தான் மாடர்ன் தியேட்டர்ஸ் தான் ஆரம்பிச்சது. ஆரம்பிச்ச ஊர்ல இன்னைக்கு வந்து வெறும் கட்டடம் கூட இல்லை, முகப்பு தான் இருக்குது. காலம் எங்கே மாறி இருக்கிறது? 100 ஆண்டு காலம் தமிழ் சினிமா போய் இப்போ கையில ஒரு பெரிய செல் எடுத்துட்டு வந்து தொழில்நுட்பமும் அறிவும் இருந்தா படம் பண்ணிடலாம். படம் பண்றதுக்கு மிகப்பெரிய பட்ஜெட். ஒரு கதாநாயகன் கேட்கிறான், என்னையா சம்பளம்? சார் நாங்கள் லட்சங்கள்லாம் தாண்டி, லட்சியங்களையும் தாண்டி கோடிகளில் மிதக்கிற சார்ந்த கோடிகளில் கதாநாயகர்கள் சம்பாதிக்கிறார்கள், கோடிகளில் தயாரிப்பாளர்கள் கொட்டுகிறார்கள், அதை விளம்பரம் செய்வதற்காக கோடி கோடியாக செலவு பண்ணி செய்கிறார்கள். போய் பார்த்தா 3வது நாள் ஆளே காணும். நீங்க சொல்றீங்க தியேட்டர்ல போய் சார் நீங்க பேசுறீங்க. சில படங்களுக்கு தியேட்டர்ல சொன்னாலும் வரதில்லை, முதல்ல பேசுறதுக்கு எங்களுக்கு வரதில்லை. திரைப்படம் ஆரம்பித்தது வந்து ஒரு எழுத்தில் தான், ஒரு சின்ன சொல் தான். திரைப்படத்திற்கு முதலீடு என்பது சிந்தனை தான். இப்பதான் எல்லாம் மாறிடுச்சு. ஆரம்பத்தில் இலக்கியவாதிகள், நல்ல சமூகத்தில் பற்று கொண்டவர்கள், அவங்க நம்ம படம் பார்த்து இந்த நாடு மாற வேண்டும் என்று, வாழ்நாளெல்லாம் மாற வேண்டும் என்று சொல்லி உள்ள அவர்கள் திரைப்பட உலகத்துக்கு நுழைஞ்சாங்க. பாரதிதாசன் அப்படித்தான் போனார். அன்பேங்கிற வார்த்தை அவர் தான் திரைப்படத்தில் விதைத்தார். அது முல்ல நாதா, சகியே, தமிழ் வார்த்தையே கிடையாது. பாரதிதாசன் போனார், பேரறிஞர் அண்ணா போனார், கலைஞர் போனார், முரசொலி மாறன் போனார். இப்படி சமூகம் மாற வேண்டும் என்று நினைக்கிற எழுத்தாளர்கள் மட்டும்தான் இந்த திரைப்படத்தை கையில் பிடிச்சாங்க. இன்னைக்கு யாரெல்லாம் பிடிக்கிறாங்க நான் சொல்லக்கூடாது. ஆட்சிக்கு போகணுங்கிறதுக்காக சமூகத்தில் ஒரு தெருவோட நடக்காம, ஒரு நாளும் நம்முடைய கதவை தாண்டி வந்த அந்த வேலைக்காரனையும் பார்த்து பேசாம, உச்சபட்சத்தில் இருக்கிறவர்கள் எல்லாம் இப்ப திடீர்னு என்ன வர்றாங்க, சமூகத்தின் மேல் அக்கறை கொண்டு நான் ஆட்சி செய்ய வேண்டும் வருகிறார்கள். வர்றது தப்பு இல்லை, நான் வர்றது தப்பு இல்லை. ஆனால் அப்பொழுது இருந்தவர்கள் அப்படி இல்லை. ஞாபகப்படுத்துறேன், நீ யாருக்காக பயன்பட போகிறாயோ
அவனிடம் சேராமல், அவனிடம் பேசாமல், அவன் பார்ப்பதற்கு பெரிய ஆட்களை எல்லாம் திரட்டிக் கொண்டு தாண்டி வந்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு சமூகத்தில் பயன்பட வேண்டும் என்று சொல்கிறவன் தான் திரைப்படத்தில் எழுத ஆரம்பிச்சான். கதை எழுதினா, பாட்டு எழுதினா. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் வந்து மனுஷன் சாப்பிடுறாண்டா தம்பி பயலி, அதுக்கப்புறம் வேறு வார்த்தை சொல்றதுக்கு ஆள் இருக்கா? தூங்காதே தம்பி தூங்காதே, ஆள் இருக்கா? சிந்திக்கிறவன் சமூகம் மாற வேண்டும் என்று சொல்கிறவன் அந்த தொழிலுக்குள்ள வந்தான். இன்னைக்கு பேரு பணம் விட்டா கோட்டைக்கு போயிடணும் இப்படி நினைக்கிறவர்கள் மட்டுமே திரைப்படத்தில் வந்ததுனாலதான் இந்த சமூகம் வீணா போச்சு. அதனாலதான் திரைப்படத்தை எல்லோரும் விமர்சிக்கிறார்கள். விஜயமுரளி சொல்லுற போது எனக்கு மனசு வலிச்சது. ஒரு திரைப்படம் எடுத்து விட்டு அதை நீங்களை வந்து தியேட்டருக்குள்ள போய் ஏன் சார் கேட்கறீங்க? எங்க கேட்டா என்ன, நீ என்னவா இருக்கிற அதெல்லாம் முக்கியம். நீ அந்த படத்தில் என்ன செய்தாய், என்ன கொடுக்கிறாய், கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி உழைச்சி அப்பா அம்மாவை ஏமாத்திட்டு வந்து காசு எடுத்து வந்து ஒரு நல்ல விஷயத்தை பார்க்கணும் என்று வருகிற இளைஞனுக்கு நீ என்ன தர்ற? ஒன்றுமில்லை என்கிற கோபம் வருகிற எல்லாருக்கும் வருது. விமர்சனம் வரும். விமர்சனம் செய்பவன் தவறல்ல, நீங்கள் சரியாக இருக்க. எந்த காலத்திலையும் படைக்கிறவன், எழுதுகிறவன், நடிக்கிறவனை விமர்சிக்க வேண்டாம் என்று சொல்லாதீர்கள். விமர்சனம் வேண்டும். விமர்சனம் வராமல் இருப்பதற்கு நீங்கள் பழகிக் கொள்ளுங்கள். இப்படி சொன்னா இவன் யாரையோ இடிச்சு சொல்றாயா அதுதான் தெரியுதுன்னு சொல்றாங்க. கிடையவே கிடையாது. ஒரு மனசாட்சி உள்ளவனா இந்த படத்தை பார்க்கிற போது உங்களுக்கு எல்லாம் தெரியும். இந்த படத்தை பத்தி நான் பிரமாதமாக இருக்கு நீங்களா என்றெல்லாம் சொல்லவில்லை. இந்த படம் தன்னுடைய தகுதியோடு என்ன செய்ய வேண்டுமோ அது செய்யும். ஒரு படைப்பு தனக்கான இடத்தை அதை தேடிக்கொண்டு கண்டுபிடித்து விடும். இப்ப தமிழ் பேரே இல்லைன்னா அதுதான் தமிழ் படம். இங்க கூட பாருங்க 2K ஹார்ட்ஸ். நான் சொன்னேன் எந்த லாங்குவேஜ், ஜெர்மனா? 2Kவே எனக்கு புரியல. அது ரொம்ப நாள் ஆயிடுச்சு எனக்கு. 2K என்ன 2000 ஆடா பாவீங்களா? 2000 சொல்ல முடியாதாடா, அது பெரிய வார்த்தையா? 2K ஓ சரி ஒழிஞ்சு போகுது. ஹார்ட்னா ஹார்ட்னா இதயம், இதயம் தானே, இதயங்கள்னு வரணுமே, ஒரு எஸ்ஸாவது போட்டு தொலையலாமே அப்படின்னு நினைச்சேன். நான் கேட்கல. இப்ப இருக்கிற பிள்ளைகளும் கேட்க மாட்டாங்க. ஏன்னா 2K ஹார்ட் இதயம் எப்படி இருக்குன்னா, நான் வளர்றேன், நான் பார்க்குறேன். அந்த நேரத்தில் இதயம் முரளி. ஒரு சில ராகம் தீராஜா நான் பார்க்கும்போது லிபர்ட்டி தியேட்டரில் அந்த 100 நாள் படம் ஓடுகிற போது காதல் என்னால் என்ன என்றால் ஒரு பெண்ணை பார்த்து தன்னை பிடிக்காமல் முகம் சுளுத்தி விடக்கூடாது என்ற பல வருடங்கள் நடப்பான். பின்னாடி ஐ லவ் யூ காதலி என்று சொல்வதற்கு பல ஆண்டுகள் எடுத்துட்டு வந்தான். ஏன்? இதயம் முரளி. முரளியே ஒரு படம் முழுக்க அப்படி போய் கடைசியில் தான் கதை சொன்னார். இன்னைக்கு சாதாரணமாக பள்ளிகளில், நான் மாநகர பேருந்துகளில் செய்கிற பழக்கம் உண்டு எனக்கு, போறேன். இன்று என்ன நடக்கிறதுன்னா 8வது படிக்கிற ஒரு பெண் ஆண் மடியில் உக்காந்துக்கிட்டு, ஏடா மச்சான் கண்டுக்கவே மாட்டேங்கிற, நான் உன்னை எவ்வளவு நாள் திரும்ப ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் என்று சொல்கிறார்கள் என்றால் அவர் குறை சொல்லவில்லை. உலகம் மாறிவிட்டது. நினைத்ததை நினைத்தபடி சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது. யாரும் தடை சொல்ல வேண்டிய அவசியம் என்பதை புரிந்து கொண்டவர் தான் இந்த சந்தோஷ்குமார். சந்தோஷ்குமார் உங்க மனசு என்ன இல்லை. ஏன்னா எனக்கு பேத்தி இருக்கா, நியூயார்க்ல 2 பொண்ணுக்கு படிச்சுட்டு இருக்காங்க. என் பையன் வந்து நியூயார்க்ல ஒரு மென்பொருள் தொழில்நுட்ப வல்லுநராக பணியாற்றி கொண்டிருக்கிறான். ஆனால் உங்கள் இதயம் எனக்கு புரியும். நான் யாருக்காக எடுக்கிறேன் என்கிற தெளிவு இருக்கிறது. நான்லாம் பூமர், பழைய ஆளு. என்ன ஒரு ஆளுங்கெல்லாம் பேசவே சொல்லக்கூடாது, நகர்ந்து நில்லுன்னு சொல்லணும். இதை பார்க்கிறவனுக்கு வேண்டிய கருத்தை இந்த இளைஞர்கள் என்ன நினைக்கிறார்கள், நாங்கள் என்ன நினைக்கிறோம், அதற்படி வாழ்கிறோம் என்கிற ஒரு இடம் இருக்கு பாருங்க, துடிக்கிற இடம் இருக்கு பாருங்க. பார்த்தா ஐ லவ் யூ சொல்லு, நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு சொல்லு. ஒரு பொண்ணு கல்லூரிக்கு போகிற போது இன்னொரு பொண்ணுகிட்ட வந்து வருத்தப்பட்டான். என்னடி என் பையன் என்ன அப்பா அம்மா வளர்த்துருக்காங்க இவனை அப்படின்னு நான் கொஞ்சம் நின்னேன். எதுக்காக இப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தா, இப்படி என்னடி நானும் 4 நாளாக மாற்றி மாற்றி ட்ரெஸ் பண்ணிட்டு வரேன், எனக்கு நிறைய பேர் கீழே நிற்கிறான், இந்த பையன் கண்டுக்கவே மாட்டேங்கிறான். ஒரு அப்பா அம்மா நல்லா வளர்த்துருந்தாங்கன்னா ஒரு அழகான பெண்ணை நின்று பார்த்து விட்டு சென்று இருக்கலாம், இவெல்லாம் பையனடான்னா. அவன் காதலிக்கு சொல்லி வற்புறுத்தல, அழகை ரசிப்பதற்கு உரிமை ஆடவனுக்கு இருக்கிறது என்று புரிந்து கொள்கிற காலம். நான் உன்னை லவ் பண்ணி வாடான்னு கூப்பிடல, நேசிக்க கத்துக்க, பார்த்தா பாராட்டு பத்துக்க, பிடிக்குதுன்னு சொல்லு. அது கூட மேலே போச்சு. 2 பேர் வாழ்ந்துட்டு அப்புறம் பிரிஞ்சிடலான்றாங்க. உலகத்திலேயே எனக்கு தெரியவே இல்லைங்க. நான் அந்த ராமன் செய்தி சொல்றக்கெல்லாம் முடிஞ்சு போச்சு. சந்தோஷ்குமார் தான் சினிமா கரெக்ட். அவர் சொல்றாரு, சேது மாதம் சொல்றாரு, எழுத பாருங்க, இந்த காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு தான் வந்து ஏஜ் லிமிட் இருக்கு, காம்ப்ளிகேஷனுக்கு இந்த காதலுக்கு ஏஜ் இல்லைன்றாரு. இந்த காதல் வந்து காம்ப்ளிகேஷனே கிடையாது. ராமன் வந்து நடந்து வரான் ரோட்ல,
மேல இருந்து மாடியில சீதை இருக்கா, 2 பேரும் பார்த்தாங்க, டச்சிங். பார்வை பார்த்தது 2 பேரும் காதல் செஞ்சாங்க. ராமாயணத்திலேயே காதல் தாங்க முதலிடம். அதைத்தான் 2K கிட்ஸுங்க பண்றாங்க என்று சந்தோஷ்குமார் சொல்றார். அதனாலேயே இந்த படம் சரியான குறியீடு, சரியான அந்த பார்க்க வேண்டிய மனிதர்களுடைய நுட்பமான அந்த கருத்தியல் உணர்வோடு இந்த படம் வந்திருக்கிறது. இந்த படம் எப்படி எடுத்திருக்காங்க அப்படின்னா நாங்கள் சொல்லக்கூடாது. படம் பார்க்குற இளைஞர்களுக்கு தெரியும். அவன் கருப்பாக இருந்தால் தேடி வந்து ராணின்றான், நாம சகப்பா இருந்தால் தான் கதாநாயகிம்போம். அந்த பையன் கோக்குமாக்கா இருந்தால் ஐ லவ் யூன்றான். ஒரு அழகான பெண் ரதம் மாதிரி இருக்கா, 35 கிலோ தங்கம். அந்த பொண்ணு பார்த்தா இந்த பக்கம் முடி விட்டுருக்கான், பாதி விட்டுருக்கான், சைடில் ரயில் விட்டுருக்கான், ஏரோப்ளேன் விட்டுருக்கான். அவனு எவன்டா பாப்பான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவனை பார்த்து என்ன மச்சான் நீ வரவே மாட்டாங்கிற, நம்ம எப்போ கல்யாணம் பண்ணலான்னு சொல்கிறான். நமக்கு புரிய மாட்டேங்குது. டேய் காதலுக்கு என்னடா பிரச்சனை, கண்ணு இல்லை காது இல்லை கொஞ்சம் அறிவுடு இல்லையா நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம். அவங்க சொல்கிறாங்க இவங்கள பூமர். காதல் என்பது மனத்தில் உள்ளது, அன்பு தான் முக்கியம். ஒரு பெண் ஏன் ஆடமோட்டு விழுகிறான்னு சொன்னா கேரிங் ரொம்ப முக்கியம். சொட்டா இருந்தா பரவாயில்ல, அவன் குணத்துல மட்டமா இருக்கக்கூடாது, அதான் ரொம்ப முக்கியம். ஒரு பெண் 15 மணி நேரம் ஒரு ஆடமோடு பேசினா கூட சந்தேகப்படக்கூடாது, அவன் தான் காதலன். அவன் 2K கிட்ஸ் நினைக்கிறான். யார் வாட்ஸ்அப்ல எத்தனை பேர் வந்து மெசேஜ் போட்டாலும் சரி, எனக்கு அவன் 10 மணி நேரம் லேட்டா போட்டாலும் சரி என்னவன் என்று அவள் புரிந்து கொள்கிறாள். இன்னைக்கெல்லாம் வந்து ஸ்டேஜ் போட அவசியம் இல்லை, தொழில்நுட்பம் கற்றுக்கிட்டு வாட்ஸ்அப் நைட்டு 12 மணிக்கு மேலே முடிச்சுக்கிறேன் பார்த்தீங்கன்னு சொன்னால் பாதி பேர் பசங்க தான். நைட்டில் எந்த ஸ்டேஜும் இல்லாமல் எந்த இடம் இல்லாமல் கோயில் குளம் பூங்காலாம் கிடையாது. இப்போது வாட்ஸ்அப் தான். வாட்ஸ்அப்பில் வந்து பார்க்குறாங்க, நேற்று அந்த காலேஜில் உன்னை பார்த்தேன் ரொம்ப பிடிச்சிருந்தது, நான் கூட உன்னை பார்த்தேன் அப்பயே பேசுவேன்னு பார்த்தேன், ரொம்ப லேட்டு, இப்போவாது நீ எனக்கு மெசேஜ் பண்ணுறேன்னு கேட்குறான். எப்படி நம்பர் வாங்கினேன்னு கேட்கல, ஏன் மெசேஜ் பண்ணுறேன்னு கேட்குறான். மனம் தூய்மையாக இருக்குது. நினைச்சா பேசு, பிடிக்கலன்னு நான் சொல்கிறேன், நீ அது பிடிக்கலன்னு பயந்துக்கிட்டு தூரம் நிற்காதே என்று நினைக்க உலகத்துக்கு சந்தோஷ்குமார் மாதிரி ஆளுங்க தான் கரெக்ட். அதனால தான் வந்து தொடர்ந்து 3 படமாக கொடுத்துக்கிட்டு இருக்காரு இந்த ப்ரொடியூசர் ரொம்ப விவரமானவர். நான் முதல்ல ஜவுளி கடை ஓனரோன்னு நினச்சேன். கலராக துண்டு எடுத்துன்னு வர்றாரு, நமக்குத்தான் அந்த கலர் வந்துச்சு, பல பேருக்கு பல கலர் வந்துச்சு, வரவங்களுக்கெல்லாம் துண்டு போடுறாரு. ஆனால் ஒன்று புரிகிறது, ஒரு தயாரிப்பாளரை ஒரு இயக்குனர் பட்ஜெட்டில் துண்டு போடாமல் செய்கிறது தான் ரொம்ப முக்கியம். அதே போல தான் பார்க்கிறவனுக்கு மனசில் குண்டு போடாமல் நீங்கள் படம் எடுத்தீங்கன்னா தான் இந்த இயக்குனர். இரண்டையும் இந்த அறிவார்ந்த இந்த கலைஞர்கள், நான் பிரேஸ்வரனுடைய மகனை பார்த்து மகிழ்ச்சியாக இருக்கு. அவர் லிபர்ட்டி தியேட்டர் பக்கத்தில் மக்கள் குரு ராம்ஜி எனக்கு அறிமுகப்படுத்தினார். அப்போ அவர் எனக்கு ஜோசியம் பார்த்த கையில் பார்த்து, அப்புறம் தான் கவிஞர், அதுக்கப்புறம் பாடலாசிரியர். அவருடைய தலைமுறையில் அவருடைய மகன் இசையமைப்பாளர் இருக்கிறார். உங்களுக்கு 100கணக்கான படங்கள் வந்து குவியும், காலம் காத்திருக்கும். உங்களால் என்ன முடியுமோ அதில் சிறப்பாக செய்திருக்கிறீர்கள். அது காலத்திற்கு நீங்கள் எடுத்துக்காட்டாக இருக்கும். ஏன்னா உங்கள் அப்பாலாம் அவ்வளோ தமிழுக்கு அர்ப்பணம் செய்தவர்கள். ஒரு அர்ப்பணிக்கிற மனமும் உண்மையாக நேசிக்கிற குணமும் இருப்பவர்கள் என்றும் கலை உலகத்தில் வாழ்வார்கள், நீடித்து நிற்பார்கள் என்று சொல்லி இந்த திரைப்படத்தினுடைய அனைத்து குழுவினருக்கும் பல பேர் சொல்ல முடியல, முதல்ல நானே யாருன்னு கேட்பாங்க, அதனால் அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. இந்த கலையில் இந்த படத்தில் இருக்கிற அனைத்து கலைஞர்களுக்கும் நான் உண்மையிலேயே பாராட்டி, இந்த படம் வெற்றி பெற வேண்டும், போட்ட பணம் எடுத்தால் போதும், அதுதான் வெற்றி. இருந்தாலும் 20% குறைந்தாலும் அதுவும் வெற்றி என்று புரிந்து கொண்டு 4வது படத்திற்கு தயாரிக்க துவங்கிவிடுங்கள் சொல்லி வாழ்த்தி வணங்குகிறேன். நன்றி, வணக்கம். வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். மேடையில் அனைத்து பெரியவர்களுக்கும் வணக்கம். 2K ஹார்ட் ட்ரெய்லர் மிக அற்புதமாக பண்ணியிருந்தாங்க. கேமராமேன் ரொம்ப சூப்பராக ஒர்க் பண்ணியிருந்தார், எடிட்டர் நல்லா எடிட் பண்ணியிருந்தார், டைரக்டர் நல்லா டைரக்ட் பண்ணியிருந்தார். எல்லாத்துக்கு முன்னாடி அதை நடித்த அத்தனை பேருமே நல்லா நடித்தாங்க. அதாவது வந்து இங்கே சில பேர் சொன்னாங்க, எனக்கு அவங்க சொன்னாங்க நான் நடித்தேன் அப்படிலாம் சொன்னாங்க. உள்ள பூர்வமாக அவங்க வந்து நல்லா நடிச்சிருக்காங்க, யாருமே யதார்த்தமாக நடிச்சிருக்காங்க. அவங்களெல்லாம் ஒரு கை தட்டலாம், எல்லாம் புதுமுகம். சேலத்து சிங்கங்கள் எல்லாம் கை தட்டலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா சேலத்தில் தான் எல்லாம் வந்துருக்கீங்க, ஒருத்தர் கை தட்டினாலும் சரி, எல்லாத்துக்கும் கை தட்டினாலும் சரி, அவங்க அற்புதமாக நடிச்சிருக்காங்க. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். எனக்கு வந்து சார் வந்து ரொம்ப காலம் நண்பர். அவர் வயசில் அவர் என்ன 20 வயசு இருக்குமா, உங்களுக்கு 60? அப்போ என்னோட வயசுன்னு. அவர் வந்து எப்போதும் ஒரு சிரிப்பாக தான் இருப்பார். அதனால தான் அவர் நம்பி அவர், அவங்க நம்பி அவர் அப்படி இருக்காங்க. ஏன்னா புகழ் சார் வந்து உட்காந்துருக்கும் தான் நான் கேட்டுக்கிட்டே இருந்தேன். இறையன்பு சார் தெரியும் எனக்கு நல்லா.
இவர் வந்து இந்தியா முழுவதுமே அவர் ஒரு இது பண்ணி இன்னைக்கு பிரதமர் மோடி ஐயா அவர்கள் கூப்பிட்டு ஒரு இது கொடுக்கணும்னா அவ்வளோ பெரிய ஆள். அவருக்கு உண்மையிலே எல்லாரும் ஒரு கைத்தெடுத்துட்டுங்க புகழ்ச்சாருக்கு. ஏன்னா நம்ம உலகத்துக்கும் அவர் எதனா நன்மைகள் கண்டிப்பாக செய்வார்னு நினைக்கிறேன். ஏன்னா நமக்கு தெரியாத நன்மைகள் நிறையா இருக்கும் இல்லையா, அது பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ பத்திரிகை நண்பர்கள் வந்திருக்கீங்க, தொலைக்காட்சி தோழர்கள், இன்டர்நெட் இனிய நண்பர்கள் அத்தனை பேருமே இந்த படத்தை பற்றி நல்லா எழுதுங்க. ஏன்னா படம் வெற்றி பெறணும். ஏன்னா 3 படம் பண்ணிட்டாரு, 4வது படம் அவர் பேசும்போது அழுதார். டெல்லியில் போய் பரிசு வாங்குறதுங்கும் போது அழுதார். அப்போவே வந்து என்ன பாசமான ஒரு குடும்பம் அப்படின்னு தெரிஞ்சு சந்தோஷம் சார். அப்படியே எப்போதும் இதே அன்போடு இருங்க. உலகத்தில் பெரிய அன்பு அப்பா அம்மா கூட இருக்கிறது தான். அதுக்கப்புறம் தான் எல்லாமே. இந்த அப்பா அம்மா கூட இருக்கிற பையன் எல்லாமே ஜெயிச்சிருக்காங்க. இது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் எனக்கு சொன்னது. அதே மாதிரி நான் இந்த இடத்துல பார்த்தேன், ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அது மாதிரி இயக்குனர் சந்தோஷ் அவர் வந்து நல்லா பண்ணியிருக்கீங்க சார். எங்கே அவர் காணும், இங்கே இருக்காரா? திடீர்னு இந்த பக்கம் வந்துட்டார் சார். அங்கேயும் பின்னாடி இருக்கார், அங்கேயும் பின்னாடி இருக்கார். ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. நவீன்குமார் சார் வந்து இன்னும் நிறையா படங்கள் பண்ணணும். நவீன் சார் நிறையா படங்கள் பண்ணணும். நீங்கள் உங்களுக்கு நாங்கள் எப்பவும் சப்போர்ட்டாக இருக்கோம். அப்புறம் ஒளிப்பதிவு வந்திருக்காரு, ஒளிப்பதிவு சார் சர்வேஸ் சார். ரொம்ப நல்லா இருந்துச்சு சார், பிரமாதமாக இருந்துச்சு. ரொம்ப வாழ்த்துக்கள் சார், சின்ன பையனாக தான் இருக்கீங்க. அப்புறம் அதே மாதிரி பர்வதன் சார், அவருக்கும் வாழ்த்துக்கள். உங்களுக்கு தான் பேரை மாற்றிட்டீங்களா. அப்புறம் வந்து விஜயமுரளி அண்ணன். அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நம்ம ஒரு டைரக்டர் பேசுனாங்க, நீங்கள் தான் இல்லையா, 2K பற்றி ஏதோ பேசுங்க சார் தான் பேசுனாங்க. கவிஞர் கரெக்டு கேட்டு உங்கள் பேர் சரியாக அது ராசாங்க எனக்கு அந்த ஆப்பா ராசாங்கிற மட்டும் எனக்கு புரியல. 2kg மாதிரி அப்படியா, 2kg மாதிரி அதான் எனக்கு புரியல. நீங்கள் சொன்னீங்க 2kg பற்றி சொன்னீங்க, எங்களுக்கெல்லாம் புரியாதுன்னு. எனக்கெல்லாம் 72 வயசு தாண்டி 73 ஸ்டார்ட் ஆகுது. உண்மையிலே தெரியல தான். ஆனால் அந்த காலத்தில் எங்கள் வீட்டில் நான் 9வது பையன். குழந்தை 2க்கு மேலே 10க்காதுன்னு ஊரெல்லாம் போஸ்ட் ஓட்டினாங்க. இன்றைக்கி குழந்தையிலேயே என்ன பண்ணிட்டு ஊரெல்லாம் போஸ்ட் ஓட்டுறாங்க, டாக்டர் வாங்க அப்படின்ட்டு. அது காரணம் என்ன தெரியுங்களா, பெரியவங்க சொல்கிறது கேட்காது. எல்லாமே ஓகே தான், சின்னவங்க அறிவாளி தான், இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை. ஆனால் அம்மா அப்பா என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு வளர்ந்தீங்கன்னா எல்லாமே நல்லாயிருக்கும். அன்றைக்கி வந்து வயசுக்கு வந்தோடனே பாவாடை தாவணி கட்டுவாங்க. பெண்களுக்கு வந்து தாய் மாமா எடுத்து கொடுப்பாரு, அதுக்கு கட்டுவாங்க. தொப்புள் வந்து அவங்களுக்கு வெளியே தெரிகிற மாதிரி கட்டுவாங்க. வீட்டுக்குள்ளே தான் இருப்பாங்க, வெளியே வரமாட்டாங்க. கதை இப்படி ஒதுக்கி கூட பார்க்க மாட்டாங்க, அண்ணனை கூட அப்படி பார்க்க மாட்டாங்க. நிறையா குழந்தைகள் இருந்துச்சு, எல்லாம் இருந்துச்சு. ஏன்னா நம்ம பெரியவர்கள் வந்து தொப்புள் வழியாக அந்த சுவாசம் கரெக்டாக இருந்தாக்க குழந்தை எந்த விதமான தடங்களும் இல்லாமல் குழந்தை பிறக்குங்கிற பெரிய மிகப்பெரிய மெஞ்ஞானத்தை புகுத்துறவங்க நம்ம தமிழ் பெரியவர்கள். அதில் வந்து எந்த மாற்றுக்கருத்தையும் யாருக்குமே கிடையாது. இப்போ நம்மளே ஜீன்ஸ் போடுறோம், குழந்தை பிறக்கல சொல்கிறாங்க நிறையா பேர், ஜீன்ஸ் டைட்டாக போடாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்த காலத்தில் லங்கோடு ஒரு வேஷ்டி, மற்றபடி எல்லாம் துண்டை கட்டிட்டு அப்படியே போய் காற்றுல குளிப்போம். யாருமே அப்படி கிடையாது இப்போதைக்கு, இன்றைக்கி சூழ்நிலை. ஸோ அதனால் நிறைய மாற்றங்கள் இருக்குது. அதான் சொன்னேன், 50 வருஷம் கழிச்சு குழந்தைய இருக்காது சார். அதான் உண்மை. குழந்தை என்ன பண்ணுவீங்க, கம்ப்யூட்டர் இந்த கம்ப்யூட்டருங்க அதுன்னா அதை வச்சு தான் குழந்தைன்னு தூக்கி, அதுக்கப்புறம் மனுஷன் இருக்க மாட்டான். ஏன்னா மனுஷன் அது கொண்டுடும், இதை விட அது அறிவு ஜாஸ்தி ஆகிடும், கொண்டுடும். அதுக்காக தான் வந்து நம்ம முன்னோர்கள் சித்தர் எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா இங்கே இருந்த 9 லோகத்துக்கும் போயிட்டு வந்தாங்க. ஏன்னா அந்த யோகாசனமாக இருக்கட்டும், அந்த நிறைய விஷயங்கள் அவங்க வந்து கற்றுக்கிட்டாங்க. விஞ்ஞானத்தில் இன்னைக்கும் கண்டுபிடிக்க முடியாத அத்தனையும் கண்டுபிடிச்ச விஞ்ஞானம் கண்டுபிடிச்ச தமிழன் நம்ம தமிழன் தான். ஸோ அந்த மாதிரி அதெல்லாம் நீங்கள் படம் எடுக்கலாம், தப்பு இல்லை. 2K படம் மாதிரி அதையும் ஒரு படமாக எடுங்க. ஏன்னா இப்போ அதெல்லாம் பார்க்குறக்கு எனக்கு ஆசையாக இருக்குது. உண்மையாகவே சத்தியமாக நான் சொல்லுங்கள் சார், எனக்கு நீங்கள் நிச்சயமாக வச்சுங்க, நான் வந்து டெய்லி எம்ஜிஆர் படம் பார்த்துக்கிட்டு இருப்பேன், டெய்லி சிவாஜி கணேசன் படம் பார்ப்பேன். ஏன்னா அதில் ஏதோ ஒன்று எனக்கு தெரியாமல் எனக்கு ஏதோ ஒன்று பிடிக்குது, அதனால பார்ப்பேன். அதை பார்க்க மாட்டாங்க யாரும் இந்த படத்தை நினைக்காங்க. அந்த படத்தை இந்த படம் நல்லா போகிறதுக்கு மனமாற வாழ்த்துக்கள். எல்லோரும் மிகப்பெரிய வெற்றி அடையணும். இந்த குரூப்பில் குறிப்பாக ஹீரோயின் சொல்லவே இல்லை, ஹீரோயினுக்கு வாழ்த்துக்கள். எல்லாருமே நல்லா நடிச்சிருந்தீங்க, யார் என்னென்னலாம் சொல்ல முடியாது, எல்லோரும் நடிச்சிருந்தீங்க. அத்தனை பேருக்கு வாழ்த்து சொல்லி பிடிக்கிறதுக்கு முன்னாடி எப்பவும் சொல்ல மாட்டான், அம்மா அப்பாவை வணங்குங்க. எனக்கெல்லாம் அம்மா அப்பா இல்லை, ஏன்னா 5-6 வயசில் இருந்துட்டாங்க. அதாவது அம்மானா என்னன்னு எனக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அப்பா 6 வயசில் 7 வயசில் இருந்தாங்க, அப்பா என்னன்னு எனக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அதனால தான் நான் எல்லா மேடையிலும் சொல்லுவேன் அம்மா அப்பா வணங்கன்னு. போட்டோவில் வணங்கவே முடியாது, இறந்ததுக்கப்புறம் நம்ம எங்கே இருக்கிறோன்னு தெரியாது, அவங்க நம்ம கூடவே இருக்கிறதா சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இப்போ கூட நான் நேற்று ஒரு புக்கு படித்தேன், அதில் சொல்கிறாங்க முன்னோர்கள் நம்ம கூட தான் இருப்பாங்கன்ட்டு. அவங்கள மதிங்க, அவங்களோட சொல்கிறத கேளுங்க, கேட்டிங்கன்னா வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி அடையலாம். இந்த 2K ஹார்ட் தமிழ் மிகப்பெரிய வெற்றி அடைய மனமார்ந்த வாழ்த்தி கொண்டு
எப்பவும் சொல்ற மாதிரி நான் உலகத்திலே தமிழை நான் பிறகு ரொம்ப ஆசைப்படுறேன். ஏன்னா எல்லா நாட்டுக்கும் நான் போயிருக்கேன், கிட்டத்தட்ட ஒரு 25 நாட்டுக்கு மேலே போயிருக்கேன். எல்லா ஊர்லேயும் மாடு அம்மானி தான் கத்துது, எங்கேயுமே மம்மின்னு கத்தலை, இல்லை வேறு எந்த பாசையிலும் கத்தலை. அப்போ உலகத்தில் முதன் மொழி நமது தாய்மொழி தமிழ் தான். அந்த தமிழை மறக்காதீங்க. அம்மானி கூப்பிடுங்க, ஆண்டின்னு கூப்பிடாதீங்க, டேடின்னு கூப்பிடாதீங்க, மம்மின்னு கூப்பிடாதீங்க. மம்மின்னா ஏதோ சவம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதெல்லாம் பண்ணி உங்களுக்கு எத்தனை பேர் தமிழ் வாழ்க, தமிழ் வெல்க, தமிழன் வென்றே தீர்வா. நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.